இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஜூலை மாதம் 23ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, தந்தையானவர் யாவே இறைவன் இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து அத்துணை வல்ல காரியங்களை செய்து எகிப்திய கடவுள்களை எல்லாம் தோற்கடித்து தன்னுடைய வலிய கரத்தால் எகிப்து தேசத்தையே அழிவுக்கு உள்ளாக்கி தன் மக்களை காவல் பண்ணி கூட்டு வந்தார். தன் மக்கள் கூட சொல்ல முடியாது, தன் மக்களாக ஏற்றுக்கொண்டார். அந்த மக்களை இஸ்ரேல் மக்கள் ஒரு எண்ணற்ற மக்கள் கூட்டத்தில் அவங்க ஒரு கூட்டம். அப்படி இருந்தும் ஆண்டவர் தனக்கான பிள்ளைகளாக அவளை ஏற்றுக்கொண்டார், சுவீகாரம் செய்து கொண்டார். செங்கடலை கடந்து அந்த மக்கள் எல்லாம் அக்கறைக்கு செல்கின்ற பொழுது எகிப்திய படை தளபதி சொல்லுவார், அதாவது இஸ்ரேல் மக்களுக்காக அவருடைய கடவுள் போராடுகிறாருன்னு சொல்லுவார். தன் மக்களுக்காக கடவுள் போராடி அந்த மக்களை காவந்து செய்தார். சீனாய் மலையிலே 10 கட்டளைகளை என்ன பண்ண ஆண்டவர் மக்களுக்கு கொடுத்தார். அதில் முக்கிய புள்ளி, முக்கிய கரு தான், உன் கடவுளாகிய ஆண்டவர் நாமே, என்னை தவிர வேறு தெய்வங்கள் உமக்கு இருத்தல் ஆகாதுன்னு சொன்னார். உன் கடவுள் நான் தான், உனக்கு வேறு தெய்வம் இருக்கக்கூடாது என்பது மிக மிக முக்கியமான கட்டளை. விடுதலை பயணம் 20:1 வர இருக்கும். ஆனால் இஸ்ரேல் மக்கள் அனைத்தையும் மறந்து வெகு சுலபமாக ஆண்டவரை தூக்கி போட்டார். ஆண்டவரை விடுத்து எவ்வளவு ஈஸியா வெளியே போறாங்க. அவங்க தனக்கு கடவுள் இவ்வளவு செஞ்சாரு, நம்மளை கையில வச்சு தாங்கினாரு, அதற்கு நன்றி உள்ள பிள்ளையா நம்ம இருக்கிறாமா? அந்த சிந்தனை கிடையாது. முதல் வாசகம் கடவுளுடைய வருத்தத்தை சொல்லுகிறது. இந்த முதல் வாசகம் மையமே அதான். இன்னைக்கு பொங்கி வழிந்தோடும் நீர் ஊற்றாகிய என்னை புறக்கணித்து விட்டீர்கள், ஒன்றுக்கு உதவாத ஓட்ட குட்டையை நீங்களே தோண்டிக்கிட்டீங்க. நான் நீரூற்று, வற்றாத ஜீவ நதி நான், வற்றாத ஊற்று நான். என்னை விட்டு என்ன பண்றீங்க நீங்க? ஒன்றுமில்லாத உங்களுக்குன்னு ஒரு சின்ன ஒரு ஓட்ட குட்டையை நீங்க தோண்டி அதுக்கு பயன்படுத்துறீங்க நீங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரேல் மக்கள் யாவே இறைவனை விடுத்து பாகால் உள்ளிட்ட அந்நிய தெய்வங்களை என்ன பண்ணாங்க? வழிபடலாயினர். கடவுளுடைய வருத்தத்துக்கு ஆளானாங்க. எனவே கடவுளை பண்ணாரு, அவர்களை தண்டித்தார். ஒரு அம்மா என்ன பண்ணாங்களாம், கோயிலுக்கு தினமும் வந்துட்டு இருப்பாங்க. அந்த ஒரு சகோதரி, அங்கே மாதாவுடைய சுரூபம் இருக்கும். மாதா என்ன பண்ணுவாங்க, சுரூபத்தில் ஒரு பாம்பை மெரிச்சிட்டு இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துட்டு போகிற சுரூபம் அங்கே இருக்கும். இந்த சகோதரி வருவாங்க, மாதாவுடைய பாதத்தை தொட்டு கண்ணில் ஊற்றி வணங்குவாங்க. அதுக்கப்புறம் அங்கே பாம்பு இருக்கும், அதையும் தொட்டு கும்பிட்டு போவாங்க. இதை பங்கு சாமியார் பார்த்துட்டு இருக்காரு. என்னடா அந்த அம்மா மாதாவை தொட்டு வணங்குறாங்க, சரி சந்தோஷம், மகிழ்ச்சி, அம்மாவை தொட்டு வணங்கிட்டு போகிறாங்க, சந்தோஷம். அதுதான் பாம்பையும் தொட்டு கும்பிட்டு அந்த அம்மா போகுது என்று அந்த அம்மாவுக்கு சாமியாருக்கு ஒரு வருத்தம். என்னடா அடிக்கடி அந்த வருது, இந்த செயல் செஞ்சுட்டு போகிறாங்க. ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, ஃபாதரு பங்கு சாமியார் அம்மா கூட, அம்மா வாமாங்க, சொல்லுங்கள் ஃபாதர், நானும் பார்க்குறேன் மாதாவையும் தொட்டு கும்பிட்டு போகிறேன், ஏன் பாம்பையும் தொட்டு கும்பிட்டு போகிறேன்? ஃபாதர் கேட்டார். அது ஒன்றும் இல்லை சாமி, சொர்க்கத்துக்கு போனால் மாதா பார்த்துக்குவாங்க,
அவங்க மறித்து சொர்க்கத்துக்கு போனால் மாதா பார்த்துக்குவாங்க. ஒருவேளை நான் நரகத்துக்கு போனால் பேய் பார்த்துக்கும் எனக்கு பதில் சொன்னாராம். சகோதரிகளே, ஒரு நகைச்சுவைக்காக இருந்தாலும் கூட இவ்வாறு தான் மனுக்குலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இதையும் கும்பிட்டு வைப்போமே என்ன? நம்மளை எத்தனை பேர் பரமேஸ்வரர் எத்தனை பெத்தமோன்ற மாதிரி இன்றும் நம்ம என்ன பண்ணுறோம்? அந்நிய தெய்வத்தின் படி ஓடிட்டு தான் இருக்கிறோம். நான் நிறைய பார்த்துருக்கேன் நான். சகோதரர்களே, இது ஆண்டவருக்கு அருவருப்பான காரியம். தூய பேதுருக்கிட்ட ஏசப்பா கேட்பாரு, எல்லா சீடரையும் கேட்பாரு, நீங்களும் ஓடி போக எண்ணுகிறீர்களான்னு கேட்பார். நீங்களும் என்னோட போயிட போறீங்களான்னு கேட்பார். அதற்கு பேதுருடைய விசுவாச அறிக்கை யோசிச்சு பார்க்கணும், நம்ம படிச்சு பார்க்கணும். யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வதரும் வார்த்தை உங்ககிட்ட தான் இருக்குதுன்னு சொல்ல. நம்முடைய வாழ்வு ஆண்டவர்கிட்ட இருக்குது, ஏசப்பாட்ட இருக்குது. இந்த திருப்பாட்டில் பாருங்க பார்ப்போம். வாழ்வதரும் ஊற்று உங்ககிட்ட தான் இருக்குது, வாழ்வுக்கான ஒளி உங்ககிட்ட தான் இருக்குது. உங்களை அறிந்தோருக்கு, உண்மை அன்பு செய்வோருக்கு நீங்கள் என்றுமே காவல், நீங்கள் ஆசீர்வாதம் கொடுப்பீங்க. திருப்பாட்டுடைய கரு. சகோதரர்களே, கடவுளை கரம் பிடிப்பவர் என்றுமே கைவிடப்பட. நாம் கடவுளை விடுத்து கடவுளை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை தூக்கி தூர எறிவோம் என்றால் அதற்கான பலன் நாம் அனுபவிச்சு தான் ஆகணும். இன்றைய நற்செய்தி பாருங்க பாப்போம். நான் கடவுளுடைய மகன், நான் உங்ககிட்ட பேசுறேன், கடவுளுடைய வார்த்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், அவருடைய திட்டத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு நான். ஆனால் என்னை பார்க்கணும், என் வார்த்தையை கேட்கணும்னு முற்காலத்தில் இறை வாக்கினர்கள், குல முதுவர்கள் என்னை பார்க்க மாட்டோமான்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க? ஏங்கி தவிச்சாங்க. அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத மாபெரும் பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. ஆனால் நீங்க என்ன பண்றீங்க? என்ன ஈஸியாத்துக்கு வெளியே தூக்கி போட்டுறீங்க. ஏனென்றால் நீங்கள் கண்ணிருந்தும் காண்பதில்லை, காதிருந்தும் கேட்பது கிடையாது. இன்னொரு வார்த்தை, ரொம்ப அற்புதமான வார்த்தை இது. உங்களுடைய நெஞ்சம் கொழுத்து போய்விட்டது. இந்த வார்த்தை நமக்கு உடம்பு கொழுத்து போதுன்னு சொல்லுவோம் நம்ம. பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் நெஞ்சம் கொழுத்து போய்விட்டது. உங்களுடைய மனசு அப்படி திமிர்ல அப்படி திணறிட்டு கிடக்குது, கொழுப்பேறி விட்டது. நீங்க என்ன பண்றீங்க? ஆண்டவரை ஈஸியா தூக்கி வெளியே போட்டுறீங்க. சகோதரர்களே, இந்த வார்த்தை அன்று வாழ்ந்த பரிசேயருக்கோ சதுசேயருக்கோ அவங்களுக்கு மட்டும் கிடையாது. கடவுள் இன்றைக்கு நம்ம பார்த்து கேட்கிறார், என் மகனே, என் மகளே, என்னையா தூக்கி போடுற? என்னைய நீ ஏத்துக்க மாட்டுற, என்னைய நீ நம்ப மாட்டுற? ஆண்டவர் கேட்கிறார். சரி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். எத்தனை பேர் இன்றைக்கு, அன்னைக்கெல்லாம் பாருங்க பார்ப்போம், ஒரு கோயில் பார்த்தோம் வச்சிங்களேன், நம்ம ரோட்டில் போனால் கூட ஒரு ஆலயத்தில் சுலுவு போட்டுன்னு போவோம். நம்ம உண்மையா இல்லையா? இன்றைக்கு வெளிப்படையாக நம்ம ஆண்டவர் ஏற்றுக்க தயங்கரமா இல்லையா? சொல்லுங்க பார்ப்போம். தயங்கரமா இல்லையா? சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு எவன் பின்னாடியோ போகிறோம், எவனும் பண்ணியோ ரோட்டில் கோஷம் போடுறோம், என்ன பண்ணுறோம். ஆனால் நம்ம ஏற்றுக்கொண்ட ஆண்டவரை, நம்ம நேசிக்கிற நம்ம வெளிப்படை ஏற்றுக்கிறோம். நம்ம யோசிச்சு பாருங்க பார்ப்போம். நாம் கடவுளை ஏற்றுக்கொண்டால் அவரும் நம்ம ஏற்றுக்கொள்வார். ஞாபகம் வச்சுக்கணும். நாம் அவரை வெறுத்தால் அவரும் நம்மை வெறுப்பார். எனவே சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையிலும் தவறிக்கூட இன்னொரு தெய்வத்தை கனவிலும் நினையாமல் நம்முடைய இயேசுவுடைய கரத்தை பற்றுவோம். கடவுளை நம்பியோர் கைவிடப்படார். பேதுருடைய வார்த்தை, நாங்கள் யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வதரும் வார்த்தை உங்ககிட்ட தான் இருக்குது. நம்முடைய வாழ்வு இயேசுப்பட்டிருக்கிறது. இயேசுவுடைய கரத்தை வலிமையாக பற்றுவோம். அவருடைய ஆசிரியை பற்றி வளமாக வாழ்வோம். நான் சந்திப்போம்.